ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துக்குமார். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, ஏன் தமிழ்நாட்டை நம்ம லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க 33,000 டெம்பிள்ஸ்க்கு பிஹைண்ட் என்ன சீக்ரெட்ஸ் இருக்குன்றதான் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் 33,000 டெம்பிள்ஸ் இருக்குது. என்ன ரீசன், ஏன் ஒரு டெம்பிள்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஏதாச்சும் ஒரு ரிலீஜியன் பர்பஸ்க்காகவா, இல்லை சம்திங் பிஹைண்ட் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குமா இதுக்கு பின்னாடின்றது? இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு டெம்பிள்ஸோட சீக்ரெட், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பவர் எல்லாத்தையும் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் கோயில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அந்த டெம்பிளை டோட்டலி டிஃப்ரெண்ட் வேல பார்ப்பீங்க. இந்த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் சொல்கிறதுக்கான ரீசன், இந்தியாவில் டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது, பட் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். என்ன ரீசன்னா, எவ்ரி 2 கிலோமீட்டருக்கு ஒரு கோவில் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் டெம்பிள்ஸ் இருக்கும். காஞ்சிபுரம், மதுரை, தஞ்சாவூர், சிதம்பரம்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள்லையுமே ஆர்கிடெக்சர், எனர்ஜி, சயின்ஸ், ஆர்ட் எல்லாமே கலந்து பிளெண்டாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டுக்கு பேரே லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு வச்சாங்க. இதுக்கு பேர் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்சியன்ட் தமிழ் கிங்ஸ் இருக்காங்கல்ல, சோலாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ், சேராஸ் எல்லாமே, தே டிட் நாட் ஜஸ்ட் பில்ட் டெம்பிள் ஃபார் ப்ரேயர், தே பில்ட் தெம் அஸ் எ எனர்ஜி சென்டராக இந்த டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கட்டியிருக்காங்க. ஒரு கோவில் பில்ட் பண்ண பிளேஸ் கூட ரேண்டம் இல்லை. அது சில அஸ்ட்ராலஜிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லைன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அந்த கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள் சொல்லலாம். ஒரு 1000 வருஷம் ஆச்சு. நோ சிமெண்ட், நோ மாடர்ன் டூல்ஸ், பட் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் லைக் ஒரு லயன் மாதிரி நின்றுட்டு இருக்கு. இந்த டெம்பிள்ஸ்க்கு பின்னாடிலாம் என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஏ ரிலீஜியஸ் சென்டர், தே ஆர் எனர்ஜி ரீசார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லுவேன். கண்டிப்பா நானே கோவிலுக்கு போனேன்னா எனக்குமே நிறைய பூஸ்ட் ஆகும், ரிலீஃப் ஆகும் நிறைய விஷயங்கள். நீங்க கோவிலை சுத்தி பாருங்க, அந்த கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க, அதுல இருக்க ஐடியல் பியூர் ஸ்டோன் ஒரு ஹேண்ட்மேடா இருக்கும். அப்புறம் அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் when you go barefoot inside the temple, நம்ம வெறுங்காலோட போகும்போது the ground energy flow through your foot, body, mind, நமக்குள்ள நம்மளோட பாடி அப்படி எல்லாமே நம்ம அமைதியா ஒரு காம்னஸ் ஆகிடும். ஈவன் the bell sound, it's not ஃபார் காலிங் காட் கிடையாது, இட் ரீசெட் யுவர் பிரைன் வேவ்ஸ். அந்த கோவிலில் ஓம்னு கேட்கும். அப்புறம் ஏதாச்சும் டெம்பிள் அங்கே இருக்க மணி அடிக்கிறவங்க, அப்புறம் மந்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆல் ஒர்க் லைக் ஒரு சவுண்டு தெரப்பி மாதிரி ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, ஏன் இந்த 33,000 டெம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கே கட்டியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த 33,000 டெம்பிள்ஸ்ன்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஏ ரேண்டம்னு சொல்றாங்க. எவ்ரி டெம்பிள் ரெப்ரசன்ட் ஏ சக்ரா ஆஃப் லேண்ட். ஒரு மாதிரி பாடியில் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் லேண்ட் ஆஃப் டெம்பிள் ஆக்ட் பண்ணுது அஸ் ஏ எனர்ஜி பாயிண்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மதுரை மீனாட்சியை ரெப்ரசன்ட் அஸ் ஏ ஹார்ட் சக்ரான்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் நடராஜன் ஒரு காஸ்மிக் கான்சிக்யூஸ்னஸ் சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் ஒரு பியூரிஃபிகேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல ஒரு பவர் சக்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பிள்ஸ் வேர் லைக் ஏன்சியன்ட் எனர்ஜி நெட்வொர்க்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கோவில்லாம் போகும்போது அதோட கோவிலோட ஸ்ட்ரக்சரே அதோட ஆர்கிடெக்சரே ஒரு விஷயங்கள் மாறி மாறி இருக்கும். ஒரு டெம்பிள் ஒரு மாறி இருக்கும். அதுல சில லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா, முன்னாடி காலத்துல கட்டின கோவில் கட்டியிருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒரு இன்ஜினியரிங் ஜீனியஸ்னே சொல்லலாம். அந்த கல்ச்சரு, பில்லரு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்காக கட்டப்பட்டது, அப்புறம் அந்த லைட் அலைன்மெண்ட் எல்லாமே ரொம்ப ப்ரீசியஸா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சிதம்பரம் நடராஜன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ் எலிமெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. சிதம்பரம் ரகசியம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஏ சிம்பிள் ஆஃப் எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் ஒரு டிவைன் பிரசன்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த மீனாட்சி டெம்பிள்ல இந்த கோபுரம் ஈச் சைட்லயுமே டிஃப்ரெண்ட் ஸ்கல்ப்சர் இருக்கு. அது தனியா ஒரு ஸ்டோரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் ஏ ஸ்டோன் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் ஒரு சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும். அதோட கோபுரம், கலசம், கர்ப்பகிரகம், இந்த பிரகாரம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ கோபுரம்னு சொல்லும் போது ரிசீவ் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கலசம் ஸ்டோர் அண்ட் ஆம்பிளிஃபை இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கர்ப்பகிரகம் அப்படின்றப்ப அது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பிரகாரம்ன்றப்ப ஒரு எனர்ஜி சர்க்குலேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. யூ வாக்ட் அரௌண்ட் த டெம்பிள், யூ அப்சர்வ் எனர்ஜி கிராஜுவலி. கண்டிப்பாக உண்மையான விஷயம் அது. நம்ம கோவிலை சுற்றி நடக்கும்போது நம்மளை அறியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில் ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படியே டெய்லி மார்னிங் வாக்கில் போய் வச்சுக்கோங்களேன், யுவர் ஆக்சுவலி ரீசார்ஜிங் யுவர் மென்டல் பேட்டரி. காலையில் கோவில் திறந்ததுக்கப்புறம் நம்ம டெம்பிள் சுற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புதுசாக நம்மளே ஒரு புது உணர்வை ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரி, தமிழ்நாட்டில் ஒரு வீடு கூட கோவில் இல்லாத ஏரியா கிடையாது. ஈவன் ஒரு ஸ்மாலஸ்ட் வில்லேஜில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும், ஐயனார் கோவில் இருக்கும். பிகாஸ்
டெம்பிள்ஸ் வேர் நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ் சென்டர் கிடையாது, தே வேர் கம்யூனிட்டி ஹப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஷேரிங், ஆர்ட் அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, ஃபெஸ்டிவல், எஜுகேஷன், இட்ஸ் வேர் பீப்புள் லிவ்ட் இன் யூனிட்டி. தட்ஸ் வை தமிழ்நாடு கல்ச்சர் சர்வேடு ஃபார் 2000+ இயர்ஸ்க்கு மேலே சர்வே ஆகிட்டு இருக்கு. லெசன்ஸ் ஃப்ரம் த டெம்பிள் என்னன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 1000 years ago நம்ம ஏன்சிஸ்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணது. டுடே வி cannot ஈவன் பில்ட் லைக் தட் வித் ஏ மிஷின். இப்போ என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, ஆனால் இப்போ நம்மளால அது மாதிரி கட்ட முடியுமா? ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த காலத்தில் மிஷினில் யூஸ் பண்ணாமல் கட்டினாங்க. முன்னாடி காலத்தில் கட்டினாங்கல்ல அந்த கோவில் எல்லாமே வந்து ஒரு ஃபேமுக்காக கட்டல, தே டிட் இட் ஃபார் ஏ ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நம்மள மாதிரி பசங்கள் அதை போய் பார்த்து ரசிக்கணும், அதுக்காக கட்டியிருக்காங்க. டெம்பிள்லேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது, என்ன தெரியுமா? பி கிரவுண்டட், பி ஸ்ட்ராங், எய்ம் ஹை, ஜஸ்ட் லைக் ஏ கோபுரம் மாதிரி இருங்கன்றதை தான் இந்த டெம்பிள் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் தருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த டெம்பிளில் வாக் பண்ணும்போது டோன்ட் ஜஸ்ட் லைட் எ லேம்ப் அண்ட் லீவ். வெறும் விளக்க மட்டும் ஏற்றிட்டு வந்துடாதீங்க. ஃபீல் த பிளேஸ், அப்சர்வ் த டிசைன், த எனர்ஜி அண்ட் த சைலன்ஸ். அது ஒரு 1000-year ஓல்டு ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கோவில் எல்லாமே. இந்த தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ப்ரூவ் ஒன் திங் என்னன்னா, அவர் ancestor did not build for a god, they built to connect humans to ஒரு டிவைன் எனர்ஜி வித் அஸ். அந்த இடத்துல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் கோவில். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க கூட இதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம தமிழ் கல்ச்சரோட ப்ரைடை வேர்ல்டுக்கு ரீச் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், temples are not stone buildings. Temples are not stone buildings. They are energy blueprints of humanity. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.